இன்றைய சிறப்பு சிந்தனை உரை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை பயிற்சி பயின்று அதனை செயலாக்கும் வழியிலே இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை வாழும் பானு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பெங்களூருவில் பிறந்தவர். திருச்சி ஓசூர் அதியமான் பொறியியல் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்து திருச்சி இந்திரா காந்தி கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றவர். பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் தன் பணியை துவக்கியவர். பிறகு அதனால் நிறைவு பெறாமல் ஏதோ ஒரு தேடல் தனக்குள்ளாக இருந்து கொண்டு பிறகு இயற்கை சார்ந்த வாழ்வியலை நோக்கி பயணித்து நிறைவோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அதை உணர்த்துபவர். இயற்கை வாழ்வியலாளர், சமூக செயல்பாட்டாளர், சிறந்த கல்வியாளர், அன்பு, எளிமை, பழகுவதற்கு இனிமை, மொத்தத்தில் மனிதாபிமானம் மிக்கவர். தன்னை போல் பிறரையும் நேசிக்கும் இயல்பு குணம் பெற்றவர். மற்றவர்களும் சிறந்த வாழ்க்கை வாழ வழிகாட்டுபவர். 14 ஆண்டுகளாக வீட்டுக் கல்வி முறை ஹோம் ஸ்கூலிங் நடத்தி வருகிறார். தற்கால அதிக சுமையுள்ள கல்வி முறையில் இருந்து மாறுபட்டு வீட்டுக் கல்வி முறையை போதித்து பாரம்பரிய விளையாட்டு முறையை பிள்ளைகளுக்கு கற்பிப்பவர். இயற்கை உணவு, அடுப்பில்லா சமையல், ஆரோக்கியமான வாழ்வியலை தானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழ வழிகாட்டிக் கொண்டிருப்பவர். சென்ற முதல் வகுப்பிலே நமக்கு எதையெல்லாம் நாம் இழந்து ஆரோக்கியமற்ற ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக விளக்கி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் மாற்றங்களை ஏற்படுத்தினால் நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழலாம் என்பதை நமக்கு சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். பெண்கள் தினசரி நெற்றியிலிடும் குங்குமம் முதற்கொண்டு பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் தவிர்த்து இயற்கை குங்குமத்திற்கு மாறவும், நாம் கடைக்கு செல்லும் பொழுது எப்பொழுதும் நம் கையில் ஒரு துணிப்பையை வைத்துக் கொண்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கி வர வேண்டும் என்று ஒரு ஆரம்ப கட்ட பயிற்சி நமக்கு வழங்கினார்கள். இன்று குழந்தைகளின் ஆரோக்கியம், எதிர்கால சந்ததியினரை நாம் உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அந்த குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக கரு உருவாகும் நாள் முதற்கொண்டு நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளை, வருங்கால சந்ததியினரை உருவாக்க வேண்டும் என்பதற்கான புரிதலை நம்மோடு பகிர்வதற்காக இணைந்துள்ள திருமதி பானு ஸ்ரீகாந்த் அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. துவங்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. குழந்தைகள் நலம் பத்தி பேச வந்திருக்கேங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி கரு உண்டாகும் நாள் முதல் நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு முன்னாடில இருந்தே தொடங்குறது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒவ்வொன்றும் யோகமா பார்த்துட்டு இருந்த காலம். நல்ல நேரம் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற வேகமான காலகட்டத்துல, வேகமான உலகத்துல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ரொம்ப வேகமா நிறைய விஷயங்கள் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கும். ரொம்ப அழகா வந்து ஆனந்த யோக மையம் அத தவத்தின் மூலமா அத மெடிடேஷன் தவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி முறையில வந்து நம்மளால ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியுது நம்மளால. பட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம குழந்தைகள் அப்படின்னும் போது இன்னைக்கு 2 விதமான விஷயங்களும் பாக்குறோம். ஒரு பக்கம் ஸ்லோ டவுன், ஒரு பக்கம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய வேலைகள்,
குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வேலைக்கு போறோம், அப்புறம் பள்ளிக்கூடம் போறோம் அப்படின்னும் போது அதிக நேரங்கள் அங்க நம்ம ஏன்னா அந்த ஃபாஸ்ட் உலகத்துல எல்லாரும் வேகமா போய்கிட்டு இருக்கும் போது நிறைய டிராபிக். ஸோ அதுக்கான நேரங்கள் பிளஸ் பள்ளிக்கூடத்துலயும் வேலை நேரத்துலயும் நம்ம கொண்டு போற சூழல் அமைஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இன்னைக்கு நகர வாழ்க்கை தான் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, எல்லா இடத்துலயுமே. சரிங்களா, அப்படிதானேங்கம்மா? ஆமாம்மா, வாழ்க வளமுடன். உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கோஹோஸ்டுங்க வில்லிங்கா இருக்கலாங்கம்மா? ஓகே, எனி கோஹோஸ்ட் பதில் சொல்லலாம். வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி கேட்கும்போது வாழ்க வளமுடன். ஆமாம்மா, அதிவேகமான 30 பேர் இருக்கோம். அதனால வந்து பெரிய சப்ஜெக்ட் குழந்தைகள், நம்ம எல்லாம் வளர்ந்த குழந்தைகள். அதனால நம்ம எல்லாரையும் சேர்ந்து குழந்தைங்க தான். மெய்யன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மாவோட கேள்விக்கு தக்க பதில் சுருக்கமாக பதில் அளிக்கலாம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகமான உலகத்தை நம்மள ஸ்லோ டவுன் பண்ணிக்கிற கட்டத்துல இருக்கோம். அப்படிதான் இருக்க போறது. இனி வரும் காலங்கள் வந்து இன்னும் அதிவேகமா தான் நகர்ந்து போற அளவுக்கு தான் இருக்கு பல நிலைகள். பட் அந்த நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கைய முழுசா நிறைவா வாழ முடியும். ஸோ நம்மளும் வந்து எல்லா நேரத்துலயும் நம்மளுடைய குழந்தைங்களோட குழந்தைங்களா பயணிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளும் கத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா எல்லா நேரத்துலயும் நம்ம குழந்தைங்க கூட குழந்தைங்களாவே இருக்கும் போது நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு அவங்களோட பயணிச்சுட்டு எதை சரி பண்ணிக்க முடியுமோ அது கலந்து எல்லாரும் ஆரோக்கியமா ஒரு டிஸ்கஷனோட எடுத்துட்டு போகும்போது நம்ம இதுல போக முடியுது. ஏன்னா என்னோட குழந்தை, என்னோட பையன் இங்க, ஸோ இவங்க கூட வந்து நான் அப்படிதான் ஒன்னொன்னா பேசி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேங்கம்மா. எல்லா நேரத்துலயும் அவங்களும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. நானும் கேட்பேன் அவங்க கிட்ட. ஸோ 2 பேரும் பேசி பேசிதான் ஒவ்வொரு விஷயமும் we travel together. ஸோ அவரும் வந்து அன்ஸ்கூல்ட், பட் ஸ்டில் நம்ம ஒரு விஷயமும் 2 பேரும் சேர்ந்துதான் பேசி நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம்மா. ஸோ அப்படி பண்ணதுதான் ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கான்சியஸ் லிவிங், ஒரு கான்சியஸ் பேரண்டிங்கா. ஏன்னா நம்ம எது சொன்னாலும் உடனே கேட்பாப்புல, இது சரியா, நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்றது திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஒரு கேள்விக்கும் அந்த பதிலோட சேர்ந்து நம்ம இணைஞ்சு அது அப்படியே இருக்கும் போது அது இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி இருக்கேங்கம்மா. இதுதான் வந்து நடந்தது. இந்த 14 வருஷம் அப்படின்றது இப்படிதான் நடந்தது. ஒவ்வொரு நிலையிலையும் அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட பேசி அப்படிதான். ஏன்னா நம்மளும் அப்படித்தானே வளர்ந்தோம். முதல்ல அம்மா அப்பா சொல்லும் போது கேட்டுட்டு இருக்கும் போது நிறைய கேள்விகள் வந்தது. பட் நானும் வந்து எல்லாரும் மாதிரியும் ஸ்கூல் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அப்ப அம்மாவோட பேசுறதுக்கு நேரம் அப்படின்றது ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ என்னுடைய குழந்தை அப்படின்னும் போது என் கூடவே இருக்கும் போது என்னால வந்து அந்த டைம் கொடுத்து பேசி இருந்துட்டு இருக்க முடியுது. ஏன்னா நான் அன்ஸ்கூல்டு அப்படின்னும் போது நானும் வந்து வேலைக்கு போறதை நிப்பாட்டுட்டேன். குழந்தையோட குழந்தையாவே நானும் வளர்ந்து அவரோடவே சேர்ந்து பயணிச்சு கத்துக்கிட்டு வந்தேங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணிடுங்க, அம்மாவோட ஃபுல் ஸ்கிரீன் தெரியட்டும். தம்பி ஆருஷுங்களா? சிறப்பு சிறப்பு, நல்லதுமா நல்லது, சிறப்பு. இப்ப கிளியரா இருக்கு, பேசலாம். சரி, அவர்தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு என்ன பண்ணணும்ன்றது. ஸோ அப்படிதான் நடந்ததுங்கம்மா. ஸோ குழந்தைகள் நலம் எல்லா நேரத்துலையுமே லைக் குழந்தைங்க அவங்களோட மனநிலையில இருந்து அவங்களோட இடத்துல இருந்தே பயணிக்கும் போது வி க்ரோ டுகெதர். ஸோ ஒவ்வொரு நேரமும் என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது வந்து அந்த ஏன்னா ஒரு ஓவர் லைக் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். எல்லாம் சாதாரணமாவே வந்து இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப யூஸ்வலா இருப்பாங்க. ஏன்னா என்னோட அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, இதைதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் அப்படின்றது. ஸோ
நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் அப்படின்றத தாண்டி அவங்க கிட்டயே கேட்பேன். என்ன பண்ணலாம்? எப்படி இருக்கலாம்? அப்படின்றத 2 பேரும் சேர்ந்து தான் யோசிப்போம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கலந்து பேசும்போது, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இன்னது பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அ ஸோ ஆரம்பத்துல இருந்தே வந்து என்ன பண்ண எல்லா விஷயங்களையுமே, "சரி நீ இது பண்ணணும்னு இருக்கியா? பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ இது பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு பதிலா பண்ணுங்க. பண்ணும்போது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எண்ட் ரிசல்ட் என்ன வேணுமோ அத மட்டும் சொல்லிட்டேங்கம்மா. அப்படிதான் வளர்ந்தான் ஆருஷ். ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமும் வேணும்னு கேட்கும்போது அந்த விஷயத்த பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வாங்கி குடுக்கறத தாண்டி அத அத செய்யறதுக்கு என்னென்ன அப்படின்றதுல தான் நானும் கத்துக்கிட்டேன் அவனோட சேர்ந்து. ஸோ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவன் வந்து செய்யறதுல ஆர்வம் காட்டினான். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த உணவு நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டான். நீங்க செய்யுங்க. நீங்க நீங்க செஞ்சுட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுறணும் அப்படின்னு. ஸோ மொத வந்து பாத்தீங்கன்னா, ஆ உணவு செய்யும்போது என்னென்ன உணவ எடுத்துக்கலாம் அப்படின்றது இருக்கும். அதுல அவனே வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சான். மொத வந்து அ தேங்காயும், தக்காளியும் சேர்ந்து அரைச்சு சாப்பிட்டாங்கம்மா. அது 2 டிஷ். ஃபர்ஸ்ட்டு எனக்கு நல்லா ரொம்ப நிறைவா இருந்தது. ஸோ அவன் செஞ்சு செய்ய போனான். "செய்யட்டுமா?" அப்படின்னு கேட்டான். செய்யுங்க. செஞ்சுட்டு ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிட்டான். எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டான். அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, அ அ நான் அரைச்சுட்டேன். என்னால அரைக்க முடிஞ்சது. அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுல வேற எதுவுமே போடல அவன். ஆ சரிப்பா. 2 தக்காளி, கொஞ்சமா தேங்காய். அது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். வேற எதுவும் போடல. உப்பு, காரம் எதுவுமே போடல. அந்த தக்காளியில இருந்த புளிப்பு, அந்த தேங்காய் அவ்வளவுதான். அது தவிர வேற எதுவுமே இல்ல. அப்புறம் நான் வந்து சரி சாப்பிட்டுருங்க. செஞ்சு அடுத்த டிஷ் செய்ய போனா, இல்ல நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுடணும் அப்படின்னு. சரி எனக்கும் ஒரு கப்ல போட்டு குடுத்தாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அதுதான் அவங்க சமைத்த அடுத்து என்ன உணவு. பண்ண தெரியுமா? ஸோ இப்படிதான் நடந்தது. ஸோ இப்படி அவங்களோட சேர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா சமையல்ல இருந்து, படிப்புல இருந்து அவங்க கேட்க அவங்க என்ன கேள்விகள் நிறைய இருந்ததுங்கம்மா. கேள்விகள் கேட்பாங்க. நம்ம அவங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில். 2வது வந்து எல்லா நேரத்திலயுமே கூடவே கூடவே இருக்கிறன்றத தாண்டி கொஞ்சம் ஒரு புரொடெக்டட் என்விரான்மெண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா தாராளமா ஈஸியா பயணிக்கலாம்னும் போது கொஞ்சம் விட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பின்னாடி இருந்து நம்ம பின்னாடியே போயிட்டு ஒன்னொன்னுத்துக்கும் பார்த்துக்காம ஜஸ்ட் அலவ் them டு பி themselves. அப்பதான் நமக்கான டைம். ஸோ இது 2மே பேரலா ஜஸ்ட் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தது. உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஏதோ கரெக்டா போயிட்டு இருக்கா? ஏன்னா யாருக்கு ஏன்னா குழந்தைகள் அப்படின்னும் போது ஆரம்பத்துல இருந்து இங்க வந்து எனக்கு எப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்மா. இப்போ ஒரு குழந்தை இப்ப நீங்க சொல்றது இவர் 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க ஆரம்பத்துல இதற்கான ஒரு முன்னேற்பாடா என்ன செஞ்சீங்கன்றது மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கு வருங்கால சமுதாயத்தினர் சிறந்ததொரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஒரு நினைவுல இருக்காங்க. அவங்களுக்கான வழிகாட்டுதல். நன்றிமா. நன்றிமா. இப்ப வந்து குறிப்பா வந்து முன்னேற்பாடுகள்ன்றதை விட இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சூழல்ல இப்ப என்னோட குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்துக்கும் போது ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஒரு 7:45க்கு நான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள. சோ அந்த நேரத்துல வந்து பார்க்கும்போது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஸ்கூல். அப்ப ஸ்கூல்ல போய் என்ன நடக்கிறது
ஒவ்வொரு தாய்க்குமே அந்த குழந்தை வந்து நல்லா வளர்றத பார்க்கணும். உடல் ரீதியா, மன ரீதியா 2 வகையிலயும் அந்த தெம்ப குடுக்கக்கூடிய இடமா இருக்கணும் இல்லையா? நம்ம குழந்தை வந்து அப்படி இருக்கணும்னு தான் நம்ம விரும்புவோம். சோ அந்த விதத்துல பார்க்கும்போது, ஒரு வேகமா போய்க்கிட்டே இருக்கிற போய்க்கிட்டே இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து காலையில சாயந்தரம் அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் அவங்களுக்கு வந்து வீட்ல என்ன வேலை இருக்கு, வீட்ல போய் அவங்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டா வந்துரும். சோ இதுக்கு இடையில வந்து ஏன் நான் வந்து இப்படி இந்த முறையை சூஸ் பண்ணேன், இதுக்கு நான் முன்னேற்பாடு இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, பார்க்க போனா வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அங்க எதுவுமே அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாதான் ஒண்ணு வந்து நம்ம வாழணும். ஆஸ் அ பேரண்ட் நம்மளதான் நம்மள பாக்குறாங்க, இல்லாட்டி நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறாங்க. சோ இதுல வந்து நம்ம வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் அவங்களால வந்து ஏதாவது கொஞ்சமாவது உள்வாங்க முடியும். சோ அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிப்பு, அப்புறம் சாயந்தரத்துக்கு மேல வீட்டு பாடம், இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். சோ எனக்கே அப்படிதான் நடந்தது. ஏன்னா நான் காலையில ஸ்கூலுக்கு போவேன், சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல இருப்பேன். அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேல என்னோட வீடே வந்து ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரிதான் இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல தினைக்குமே 150 குழந்தைங்க இருப்பாங்க நான் குழந்தையா இருக்கும்போது. சோ 150 குழந்தைங்க பாடம் படிச்சுட்டு இருக்கிற ஒரு இடம் தான் என்னோட வீடா இருந்தது. சோ கிளாஸ்ல கூட 40 பேர் தான். எனக்கு ரொம்ப இதா இருக்கும். வீட்ல கிளாஸ்ல கூட 40 பேர் தான், வீட்டுக்கு வந்தா 150 பேர் அப்படின்ற மாதிரி எப்பயுமே வீட்டுல நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. கேஜி கிண்டர் கார்டன்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வீட்டுல அப்பா அம்மா 2 பேருமே தொடர்ந்து பாடங்கள் நடத்தி கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் என்னோட வீடு இருந்தது. இப்ப இதுவாவே இருந்துட்டு அப்ப வாழ்க்கை பூராவே வந்து படிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா படிக்கிறது தான். ஆனா இங்க வந்து முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தின் பாடம் மட்டுமே நம்ம படிக்கிற ஒரு சூழல் அமைஞ்ச மாதிரி இருந்தது. சோ அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து மாணவர்கள் வந்து குழந்தை வந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு இடையில அப்ப நம்ம வாழ்ந்து காட்டினா தானே, நல்லா வாழ்ந்து காட்டணும். சோ ஒரு அப்ப வாழ்ந்து காட்டுனல் அப்படின்னா என்னது? அப்ப அவங்க வாழ்றது. சோ வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருந்தது. சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்து இப்படி ஒரு கல்வி முறை ஏன் வேணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, அப்போ இங்க வந்து யாருமே வாழல. ஏதோ ஒண்ணு தொடர்ந்து ஒரு ஸ்டஃப்டா அப்படியே போய்க்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் தான். ஏன்னா வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பெரியவங்க நம்ம வந்து என்ன பண்றோம்னா வேலைக்கு போவோம். அப்ப அந்த வேலை சார்ந்த எண்ணங்கள், அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வந்து பாத்தீங்க என்னப்பட்ட வேலையா இருந்தாலும் 5 நாள், சில பேருக்கு வாரம் முழுசா 7 நாளும் வேலை இருக்கு. சில பேருக்கு வாரத்துல 5 நாள், சில பேருக்கு வாரத்துல 6 நாள். இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? மாறி மாறி. அப்படிப்பட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு அங்கேக்கான ஸ்கெடியூலே கம்ப்ளீட்டா இருக்கும். வந்தாலும் நம்ம திரும்பவும் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களோட தான் வரும். சோ இப்ப இடையில நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு இடையில உங்களுக்காக நீங்க தவம்ல ஈடுபட்டு நீங்க இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நிறைவா இருக்கு. பட் பெரும்பாலும் நம்ம வந்து சிட்டில ஒரு வேலை பண்ற இடத்துல, ஏன்னா நான் வந்து ஏன் சிட்டின்னு மறுபடியும் சொல்றேன்னா, நான் பெங்களூர்ல இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப வேலைக்கு போகும்போது என்னுடைய காலங்கள் பூரா அங்க வேலைகளே தான் இருந்தது. சோ இப்ப என்னோட குழந்தை வந்து கேட்பான், நீங்க ஏமா வீட்டுக்கு வரீங்க, நீங்க அங்கேயே இருந்துடலாம் இல்லையா அப்படின்னு ரொம்ப விளையாட்டா கேட்பான். ஆமா இல்ல, அப்ப நான் இவனுக்கான நேரத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருந்தேன், குழந்தையும் அப்படிதான் இருந்தாங்க. சோ அப்ப அப்ப பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது என்னோட குழந்தைங்களோட நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஆஹ் அப்ப வந்து இவன் கேட்பான், நீங்க நீங்க என் கூட இருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட ஒரு இதுலதான் நானும் வந்து ஓகே, என் குழந்தை கேட்கறாங்க, அப்ப என் குழந்தைக்கான நேரத்தை நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து. சோ அப்ப அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா என்ன கிட்டத்தட்ட அந்த 40 குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரும்போது அப்ப வந்து அவங்களோடய நான் பேசினேன். அவங்களுடைய பேசும்போது அவங்களும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து காலையில 6:40க்கே அவங்க வந்து ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணி அவங்க கிளம்பிடுவாங்க. 6:40க்கு குழந்தைங்க வந்து பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கணும் அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க, என்ன மாதிரி வேலைங்களை காலையில முடிச்சிருப்பாங்கன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 40 குழந்தைங்களையுமே ஒரு குழந்தை கூட எந்த வேலையும் முடிச்சுட்டு போகல. எந்த வேலைன்னா அவங்களோட காலை கடன்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்ன பண்ணணும் காலையில எந்திரிச்ச உடனே, அந்த எந்த வேலையுமே அவங்க முடிக்கல.
இப்ப கூட நான் வந்து தொடர்ந்து காலேஜஸ்ல நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம், இந்த ஹோலிஸ்டிக் ஃபுட், ஹோலிஸ்டிக் லைஃப் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல நான் வந்து கிட்டத்தட்ட 40ல இருந்து 60 குழந்தைங்க கலந்துக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன், யாரெல்லாம் வீட்டுல காலையில கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி மோஷன் போயிட்டு வரீங்க அப்படின்னு. ஒருத்தர் கூட நான் மோஷன் போயிட்டு வரேன்னு கையை மேல தூக்கவே இல்லைங்கம்மா. சோ அப்ப அந்த நாள் எனக்கு தோன்றிருக்க விஷயம்னா முன்னேற்பாடு எதுவுமே இல்லைனாலும் நினைச்ச நேரம், ஏன்னா ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன பண்ணாலும் அவங்க வந்து போகணுன்ற ஒரு ஈஸியா போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வரதில்லை. சோ அப்படி பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப அந்த ஒரு விஷயம், அப்ப ஏன் ஸ்கூல்ல போக மாட்டேங்கிறோம், ஏன் வீட்டுல போயிட்டு கிளம்ப முடியல, இப்படி யோசிக்கும் போது அந்த மன ரீதியா வந்து வீட்டுல போயிட்டு போக முடியல. ஏன்னா காலையில எந்திரிக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும், அதுக்கான நேரம் வேணும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்து பாடம் எழுதுறதுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறவங்களா இருந்தா நீங்க குழந்தைங்கள போக வச்சுட்டு அனுப்புனீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இங்க நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. சோ அவங்களால போக முடியல. சோ அப்ப பார்க்கும் போது சரி, நம்மளுடைய அன்றாட வேலைகள் கூட முடிக்காம நம்ம போய் போற பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. இது ஒண்ணு சரி, எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லயாவது ஒழுங்குபடுத்தினாலே போதும், அதுதான் வந்து வாழ்க்கையில முதல் அப்படின்றத நான் இப்ப எடுத்துக்கிட்டேங்கம்மா. இது ஒண்ணு. அடுத்து 2வது வந்து பாத்தீங்கன்னா தினசரி அது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸா இருந்தது. சோ அப்ப வந்து அந்த குழந்தை வளர்ந்த மாதிரியும் தெரியல, இருக்கிறதும் அப்படியே இருந்துட்டு போற மாதிரி, அதுவும் இருக்கிறது வந்து இன்னும் குறைஞ்சிட்டு போற மாதிரி இருந்தது. அதாவது ஒரு மனத்தெளிவு, ஒரு சந்தோஷம், அப்படி மகிழ்ச்சியான ஒரு நிலவு இருக்கிற மாதிரி இருக்கல. சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது சரி வரட்டும், ஒரு 2 நாள் தான், 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல மாற்றம் கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓகே, அப்ப ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னும் போது என்னோட வேலையும் பெருசா ஒன்னும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு தோணல. ஏன்னா அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மருந்துலா வாழ்க்கைக்கு வந்துட்டேன் நான். சோ மருந்து சாப்பிடணும், ஏன்னா நான் தொடர்ந்து 12 வயசுல இருந்து ஒரு 32 வயசு வரைக்கும் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சோ இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து இல்லாம இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதிகமா யோசிக்கிறதே ஒண்ணு வந்து மருந்து, இன்னொன்னு வந்து இந்த பள்ளிக்கூடம், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது. சோ இது ரெண்டுமே எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்போ இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. சரி, அப்ப நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது முடிவு பண்ணிருந்தேன். சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒவ்வொரு விஷயமும் குறைச்சு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னுமே நம்ம குறைச்சிக்கணும் நம்மளுடைய தேவைகளை அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்ததுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு, ஏன்னா நம்ம குறைக்கதான் தெரிஞ்சது இதுலதான் ஆரோக்கியம் இருக்குன்றதே, இதுலதான் குழந்தைங்க நலம் பிளஸ் என்னுடைய ஆரோக்கியமும் கிடைச்சது எனக்கு. முற்றிலுமாக 12 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 32 33 இயர்ஸ் வரைக்கும், ஏன்னா அது ஆட்டோ இம்யூன் சொல்லுவாங்க, ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முழுக்க தீர்வே இல்லை அப்படின்றதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டா இயற்கையா இருக்கும் போது கிடைச்சது. எனக்கே இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். நானே என்ன ரொம்ப ஆச்சரியத்தோட தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க அம்மா கூட்டிட்டு போகாத மருத்துவத்துக்கே இல்லை, அத்தனை மருத்துவத்திலையும் நான் நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ், எல்லா சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி எல்லாத்துக்குமே போயிருக்கேன். எதுலையுமே வந்து எனக்கு கிடைச்சதுல. ஆனா இந்த தவத்தின் முறையில அமைதியா இருந்ததுல கிடைச்சது, அது எனக்கு ரொம்ப பெரிய நிறைவு என்ன பாக்குறதுலே. சோ இந்த வாழ்க்கை வந்து இவ்வளோ சிம்பிள், இவ்வளோ ஈஸியா இருக்கு, இது நம்ம இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போயிருக்கோமே அப்படின்ற ஒரு உணர்வு ரீதியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் சரி, நம்ம இவ்வளவு சிம்பிளான வாழ்க்கைய வந்து கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வாழ்க்கை முறைக்கே வந்து இதுல அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டு நீங்கெல்லாம் கொடுக்குற தைரியத்துலதான் இன்னமும் இதுல பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். இது முன்னேற்பாடுன்றதை தாண்டி வாழ்க்கையை நல்லா வாழணும், சிறப்பா வாழணும். ஏதோ ஒண்ணுத்துல போய் நம்மள பிளாக் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டடா தான் இருக்க போறது. அப்ப என் ரிசல்ட் என்ன, நம்ம வாழ்ந்தே ஆகணும். வேகமான ஒரு உலகத்தையும் நம்மளால ஸ்லோ டவுன் பண்ணிட்டு நம்மளால வாழ முடியும் அப்படின்னா
அது ஒரு அழகான நிறைவான வாழ்க்கை. பிளஸ் எல்லாத்தோட சேர்ந்து எனக்குள்ள தோணின இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எல்லா ஜீவராசியும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு நிறைய வாழ்றாங்க. அப்ப ஏன் நம்மளால வாழ முடியாதா? ஏன்னா நம்ம தானே இன்னொரு அறிவு கூடுதலா இருக்கு அப்படின்றதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த இன்னொரு அறிவு நம்மள இன்னும் சந்தோஷமா நிறைவா வாழணும் இல்லைங்களா? இன்னும் மகிழ்ச்சியோட, ஆனந்தத்தோட, ஆரோக்கியத்தோட, இன்னும் அன்பா நிறைவா வாழணும் அப்படின்றது தோணுச்சு. சரி, என்னதான் நடக்கும் அப்படின்றது எனக்குள்ள தோணுச்சு. அப்ப தோணும் போதுதான் சரி என்னதான் நடக்குது பாப்போமே அப்படின்றதுக்காக அப்படியே ஆரம்பிச்ச பயணம் தான் இது. இன்னைக்கு வரைக்கும் நிறைவா ரொம்ப சந்தோஷமா உங்களோட எல்லாம் சேர்ந்து இதுல பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நிறைவா இருக்குங்கம்மா. முன்னேற்பாடுகள்ன்றது உண்மையிலேயே நான் பண்ணலைங்க. அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. கண்டிப்பா இன்னைய வரைக்கும் யோசிச்சதில்லை. அப்படியே நீண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அழகா கொண்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் தான். உங்களுக்கு எல்லாம் தான் பெரிய நன்றி சொல்லலாம் உண்மையிலேயே. பேசுங்கம்மா. அனிதா சசிகுமார் பேசுறேம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம வந்து ஒரு பாதையில ஆல்ரெடி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பசங்களோட. இதே மாதிரி ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்ல ஸ்கூலு ஆஃபீஸ் இப்படி ஓடிட்டு இருக்க லைஃப்ல தொடங்கிருக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஒரு டீவியேட் ஆகி டேக் டைவர்ஷன் போடுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம கொண்டு போற சூழல் இருக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பசங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கோங்க. இன்னொன்னு வந்து ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கலான்னும் போது நீங்க வந்து ஒரு ஸ்டெப்பு சொன்னா எல்லாருக்குமே உபயோகமா இருக்குமா? முதல் படி என் குடும்பத்துல என் குழந்தைக்கு நம்ம அம்மாங்க என்ன சொல்லி தரணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை நம்ம இயற்கையோட சேர்ந்த மாதிரி நம்ம எதை செய்யலாம் அப்படின்ட்டு முதல் ஸ்டெப் சொன்னீங்கன்னா, நீங்க அடுத்த வாரம் கேள்விக்கு வந்து நீங்க மீட் பண்ணி பேசும்போது நாங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணிருக்கோமா அப்படின்னு பெருமையா உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுங்க எங்களால. அதனால குழந்தைங்களோட முதல் அடித்து எடுத்து வைக்க இருக்கிறோம், தயாரா இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறேன் நானு. எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல பெண்களுக்கு சொன்னீங்க, நாங்க கேட்டோம் ஆர்வமா. எதுல முடியுமோ மேக்சிமம். இப்ப கட்டை சீப்பு வாங்கிட்டேன் நானு. உங்ககிட்ட பேசுறதுல நிறைய மாற்றம் நான் கொண்டு வந்திருக்கேன் என் லைஃப் ஸ்டைல்ல. கூட நான் காமிக்கிறேன் என்னோட கட்டையில வாங்கின சீப்பு. அடுத்து வந்து என்னென்ன வழிமுறை நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு போலாம் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா அது அடுத்த ஸ்டெப் வைக்க கொஞ்சம் உதவியா இருப்பாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கம்மா. நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்களா பயணிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு நேரங்களையும் அவங்களோட இணைஞ்சு அவங்களோட அவங்களாவே நம்ம ஆகணும். அதுதான் வந்து முதல் படி. கண்டிப்பா நம்ம குழந்தைங்களோட குழந்தையா இணக்கமா நம்ம அவங்களோட பேசிட்டு சோ அப்ப ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரெகுலரா வந்து எல்லாம் ஒண்ணு கூடி நாங்க பேசணுமா. அப்பதான் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி ஒரு சூழல். ஃபேமிலி டைம் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரொம்ப அதிகமா பெண்கள் நம்ம அதிகமா நம்ம வீட்டுல ஏன்னா ஸ்கூல் பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வேணுங்கிறதா நம்ம செய்ய மும்மரமா நம்மளோட பணிகள் வந்து கிச்சன்ல இருக்கும் நிறைய. கரெக்டுங்களா? சரிதானே? சோ இந்த உணவு முறைய எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப சிம்பிளா அவங்களையும் சேர்ந்து நம்ம இது பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நேரம் நிறைய கிடைச்சதுங்க. இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஏன்னா இன்னைக்கு உணவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம அதிகமா கொடுக்குறோம். டைம் நிறைய கொடுக்குறோம் இல்லைங்களா? ஈவன் நீங்க ஒரு இட்லி தோசை போடுறதா இருந்தாலும் இட்லி மாவு அரைச்சு வைக்கிறதுல இருந்து இட்லி சுடுறதுல இருந்து தோசை சுடுறதுல இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற சட்னி சாம்பார் எல்லாம் எடுத்து வைக்கிறது வந்து அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறது வந்து அதுக்கப்புறம் உங்க பாடியில அது ஒர்க் பண்றது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதிக நேரம் இது கொடுக்க நம்ம குழந்தைங்களோட கொடுக்க வேண்டிய நேரம் வந்து குறைஞ்சிட்டே வருது. சரிதானேங்கம்மா? சரிதானே? அந்த நேரத்தை நம்ம எப்படி எல்லாம் குறைக்கலாம். அதுதான் முதல் படி. ஆமா. அப்படி ஒரு நேரம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு குழந்தைய நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சோ அப்ப அதுக்கான ஒர்க் நம்ம தொடரும். எப்படி நம்ம வந்து நமக்கு நேரம் கிடைச்சதுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம நேரம் கொடுக்க முடியும். இல்லாட்டி இருடா வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்.
நம்ம குழந்தைங்களுக்கு. சோ அப்ப நம்ம எப்படி நேரத்தை கொடுக்கறது, நம்ம அதுக்காக நம்ம கிச்சனை எப்படி ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா இதுலதான் நம்ம நம்ம அம்மா குழந்தை அப்படிங்கிறது முதல் படி வந்து நம்ம பாக்குறாங்க, நம்மளோட பொம்மைகள் நம்மள பாக்குறவங்க. சோ நம்மளோட குழந்தைகள் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிச்சன்ல என்னென்னலாம் வச்சுக்கணும், எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம கிச்சன்ல என்னென்னலாம் இருக்கு. ஏன்னா நம்மள சுத்தி நம்ம வீட்டுல கிச்சன்ல எல்லாமே நமக்கு வேணுங்கிறதா இருந்துட்டா நம்மளோட வேலை அங்கேயே ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்போ உணவு எப்ப என்ன எடுத்துக்கிட்டாலும் ஏன் வேலைக்கு போறீங்கன்னு கேட்டாலும் ஃபர்ஸ்ட் பதில் வந்து உணவுக்காக அப்படின்றத எல்லாருமே சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா உணவு வந்து இப்ப அன்றாடம் நம்ம கூடவே இருக்கிறது. அதுலதான் வந்து ஃபேமிலியா நம்ம உட்காந்து குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது, அதுக்கான வேலைகள் தான் நம்ம ரொம்ப முக்கியமா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த கிச்சன் டைம் நம்ம எப்படி குறைக்கிறது? ஏன்னா பெண்கள் அதுவும் குறிப்பா வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிக நேரம் நம்மளுடைய யோசனை உணவு சம்மந்தப்பட்டது கிச்சன் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? நிறைய பெண்கள் தானே இருக்கும் இங்க. மிக சரியான பதில். ஆமா. கீதா தேவி, அருணா, பூமாமா, உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அதிகமா பெண்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாமா. சோ பெண்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை வந்தப்பதான் சரி, உங்களுக்கு வேகமா செய்யணும்லாம் இல்ல, ஏன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ உங்களோட வேலைகளை எப்படி குறைக்கிறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இதுதான் வந்து முதல் படி என்னை பொறுத்த வரைக்கும். சொல்லுங்கம்மா. அதாவது நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு நம்ம இரவில் ஒரு வேளை உணவாவது அவங்களோட சேர்ந்து சமைச்சு அவங்களோட பேசிக்கிட்டு கலந்துரையாடல் பண்ணிட்டு சமைக்கணும், அவங்களோட பேசிக்கிட்டே செய்யணும், வேலைங்களை கத்து கொடுக்கணும் பசங்களுக்கு. அதுதான் முதல் படியா நான் எடுத்துக்கிறேம்மா. சரிதாங்களே? ஆமா, அதுதானே வாழ்க்கை. நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தட் இஸ் ஆஃப் தி லேர்ன். ஏன்னா உணவு வந்து ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்க முடியும். உணவு பரிமாறுதல், விருந்தோம்பல். கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தையும் அதுதானே. நம்ம வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும், நம்ம எப்படி இதுதான். சோ அழகா சொன்னீங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு. சிறந்த ஒரு கேள்வி, தெளிவான பதில். அம்மா, இதுல அவங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுல நீங்க போன முதல் வகுப்புல நீங்க சொன்ன அந்த குங்கும பொட்டு வைக்கணும்ன்றதை நீங்க சொன்ன அடுத்த நிமிஷமே வச்சுட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் குங்கும பொட்டு தான் வைக்கணும்ட்டு. சில தெரியாத புரிதலின் காரணமாக நான் அது ஸ்டிக்கர் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, நாம தவம் செய்கிறவர்கள் நிச்சயமாக குங்கும பொட்டு வைக்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த நிமிஷம் நான் குங்குமத்துக்கு மாறிட்டேன். அதே மாதிரி அந்த பையை எடுத்துக்கொண்டு செல்வது எங்களுக்கு அதை ஒரு 10 வருடமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய வழி பின்பற்றும் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் நிறைய நடக்கிறது. நன்றி அம்மா. அடுத்து கீதா தேவி அம்மா, யாராவது பேசலாம்? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கேக்குதுங்களா? அம்மா பேசுறது அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசலாம். சரிங்கம்மா. அம்மா, இப்ப வந்து எங்க பசங்க வந்து இப்ப 8th படிக்கிறாங்கம்மா, சின்ன பொண்ணு. இப்ப அவங்க மோஷன் போறது பார்த்தா அவங்க எப்ப போறாங்கன்னா எப்ப வருது அப்ப போவாங்க சொல்லுவாங்க. டெய்லி காலையில போய் உட்காந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போனோம் சொல்லுவேன். அவங்க அப்படிதான் செய்ய மாட்டாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து எப்ப வருதோ தெரியாதுமா, எப்ப வருதோ போவேன் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி சொல்றாங்க கேள்வி கேட்டா. சோ இவங்களுக்கு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன மாத்தினா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணலாமா? எப்படிமா சொல்றீங்க அது? ஆமா, டெய்லி டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணா கரெக்டா வரும் அது. ஆனா அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க டைமிங்ஸ். நம்ம சொல்றதும் காலையில டெய்லி மார்னிங் போகணும் சொன்னா ருட்டீனா போக மாட்டாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்தாலும் அவங்க வந்து நம்ம சொல்ற இயற்கை உணவா சாப்பிட மாட்டாங்க. நம்ம செயற்கையா இப்போ லேட்டஸ்டா என்ன வருது, பரோட்டா, நூடுல்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. பாட்டில் ட்ரிங்க்ஸ் இது மாதிரி சாப்பிட்றாங்களே. நம்ம ஃபோர்ஸ் பண்ணா கூட வச்சுக்கோ, நீங்க வேணா பண்ணிக்கமா, அதெல்லாம் நீங்க எனக்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சொல்றாங்க. இப்ப நான் அது கொடுக்கலன்னா நான் பட்னியா கூட இருக்கிறேன், ஆனா இயற்கை உணவுக்கு நான் மாற மாட்டேன்.
இது மாதிரி இருக்க பசங்களை எப்படிமா மாத்துறது நாங்க? பிகாஸ் இப்ப எல்லா சொசைட்டில அப்படிதான் இருக்கு. இப்போ நாங்க சொன்னா எங்களை புதுசா பாக்குறாங்க என்ன திரும்பி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்கள. நான் ஒருத்தர் ஒரு வெரைட்டிஸ் வேற. டெய்லி ஒரு ஃபுட்டு வந்து காமனா சாப்பிட மாட்டாங்க யாருமே. சின்ன பொண்ணுக்கு ஒண்ணு, பெரிய பொண்ணுக்கு ஒண்ணு, மாமியாருக்கு ஒண்ணு, மாமனாருக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு பாதி நேரம் வந்து கிச்சன்லயே லைஃப் போயிடுற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் நாங்க தான் பாக்கணும் தெரியுது. கண்டிப்பா நீங்க என்ன சிம்பிளா சொல்லுங்கம்மா. இல்ல நாங்க இருக்கோம் இல்லைங்கம்மா. கண்டிப்பா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் தான்மா. நீங்க அப்படி எல்லாம் நினைச்சுக்கோனா நாங்கெல்லாம் உங்க கூடவே இருக்கோம். தொடர்ந்து வந்து பேரண்ட்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என் பையனா பப்பாளி பழம் சாப்பிட்டான், என் பையனா வந்து நீங்க கொடுத்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்றது கேட்பாங்க. இதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான். பேசணுன்றாங்க. நிறைய பேர் இப்போ வந்து அதுதான் லைக் பண்றாங்க. எப்பவுமே மெக்டானல்ட்ஸ் போகணும், பீட்சா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும். ஆமா இதேதான் வேலை. ஆமா பட் ஆனா நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் நேச்சுரலா சாப்பிடலாமே, கொஞ்சம் ஹெல்தியா இருப்போமே. அவங்களோட ஹெல்த் கன்சர்னுக்காக தான் நம்ம போய் தரோம். பட் ஆனா அவங்க வந்து டினை பண்றாங்க. ஏன் டினை பண்றாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் பிடிக்கிறது இல்ல அது பாக்குறதுக்கு பிடிக்கல, இந்த மாதிரிதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே அதை நம்ம பார்த்தா அது வந்து நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அட்ராக்ட் பண்ணும். ஆமா ஆமா அட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து என்னது அம்மா ஏதோ ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். ஸ்பெஷல் லஞ்ச் அந்த மாதிரி. ஏன்னா பார்த்த உடனே அதை எடுத்து நமக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு வைங்களேன், அதே அதுக்கப்புறமா தான் டேஸ்ட். ஸோ பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகணும், அதுக்கப்புறமா டேஸ்ட். நம்ம வீட்லயே நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம். எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு நாள் நான் வந்து ஒரு ஆசிரமுக்கு போயிருந்தேன். அங்க வந்து எனக்கு வந்து நான் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அங்க வந்து சூடான தண்ணியில லைட்டா உப்பு போட்டாங்க. வாட் இஸ் திஸ் மா, கஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு ஐ ஸ்டார்டட் டு ஃபீல். அப்புறமா எங்க வீட்டுக்கு வந்து ரீசெண்டா நாங்க வந்து ஒரு மலை வந்து ட்ரெக்கிங் போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு சின்ன பாப்பா, குட்டி பாப்பா மாதிரி, ஒரு 7 years. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் ஆனா அந்த குட்டி பாப்பாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துடுறாங்க. சோ ஒரு நாள் வந்து சீஸ் பால்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்க, சீஸ் பால்லாம் வெரி பேட் இல்ல, அது வந்து ஏற்கனவே நிறைய டால்டா ஆயில், வேற நிறைய அஜினோமோட்டோ, இந்த மாதிரி நிறைய இருக்கும். எங்க அம்மா என்ன சொன்னாங்க, ட்ரக்கிங் முடிச்சோம் உங்களுக்கு போயிட்டு நானே உங்களுக்கு சீஸ் பால் செஞ்சு தரேன்னு சொன்னேன். என்ன பண்ணாங்க, மக்கான லோட்டஸ் சீடுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுல வெறும் அந்த ஒயிட் பெப்பரு, கொஞ்சம் மஞ்சள், உப்பு, அவ்வளவுதான். அத பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெட்டா இருந்தது, ஓரளவுக்கு சீஸ் பால் மாதிரியே இருந்தது. செம்ம டேஸ்டா இருந்தது. இது எல்லாமே நம்ம வந்து செய்யும்போது எல்லாம் அதோட டேஸ்ட் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள வந்து அது சாஃப்டா இருக்கணும், வெளியில கிரன்ச்சியா இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரெசிபிஸ் வந்து நிறைய இருக்கு. சோ நீங்க ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம். இவனுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க என்னென்னலாம் விரும்புவாங்களோ அது அத்தனையுமே அதுக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள் வச்சு அவங்க செஞ்சு, எனக்கு நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை அப்படியே வந்து நல்லா செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு நீங்க போடுற எஃபர்ட் அப்புறம் ஒரு மனது டெய்லியுமே செய்ய முடியாட்டாலும் எப்பெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா உங்க வீட்டுல சூழல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் முடியும் போது நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம், எல்லாத்துக்கும் பீஸாக்கு ஒர்க் பண்ணிருக்கோம்,
அதுக்கப்புறம் குர்குரேக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய இதெல்லாம் வீடியோ சேனல்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆருஷோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ வாழ்க வளமுடன்மா. உங்களோட சவுண்டு கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? ஓகேம்மா. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. என்ன சொன்னாங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ஸ்ல வந்து பீட்சாக்கு, குர்குரேக்கு இந்த மாதிரிலாம் இப்போ நான் நிறைய டிராவல் பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, குர்குரே வேணும். ஸோ எங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எதுக்கு நம்ம கெட்டதை வாங்கி கொடுத்து நம்ம பார்க்கணும், நம்ம அவங்களுக்கு நல்லதே செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு தாட் வந்துதான் நாங்க வந்து இந்த மாதிரி பீட்சா, குர்குரே இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் வீடியோல போடல. பட் ஆனா யாரெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அந்த தோட்டத்துல அவங்களுக்கு வந்து நான் வந்து இது ஒரு கோதுமாவை எடுத்துட்டு கொஞ்சமா அப்பா வந்து பீனட் பட்டர் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பீனட் பட்டரு, செசேம் பட்டரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வேஃபி மாதிரி அது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய யாருக்கெல்லாம் ரொம்ப இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னே இருக்கும், அதெல்லாம் ஒரு கிரேவிங் இருக்கும். ஏன்னா அதோட இருக்கிற டேஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அதனால எதுக்கு வேணாலும் நீங்க ஆல்டர்னேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். அதை நீங்க உங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்தியான வேல, ஹெல்தியான மெத்தட்ல நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். ஹெல்தியான ஜங்க் ஃபுட் செய்யலாம். எப்படியும் உங்களுக்கு அனார்கலி அம்மா கிட்ட நீங்க நம்பர் வாங்கிக்கலாம். எது வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. அப்புறம் பீஸாக்கு வீடியோ வந்து ஆர்டர் சேனல்ல இருக்குமா, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேமா, கண்டிப்பாமா. சித்ராமா, வாழ்க வளமுடன். சித்ராமா, அருணாமா, யாராவது பேசுங்க. வாழ்க வளமுடன். நீங்களே கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, பேசலாம். பானு ஸ்ரீகாந்த் மேம், உங்களுடைய இந்த இயல்பான இயற்கை ஒட்டிய வாழ்க்கை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க மகன் வந்து இன்னும் உங்களை விட பல மடங்கு வந்து ரொம்ப சிறப்பா ஒரு நிலையில இருக்கிறாரு அவரு. வீடியோல வாங்கப்பா தம்பி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வாய்ஸே கேட்கறதுக்கே அவ்வளவு இனிமையா இருக்கு. இவ்வளோ சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஒரு இயற்கையை பற்றிய ஒரு விழிப்புணர்வோட வாழறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பல பேருக்கு வந்து நீங்க முன்னுதாரணமா இருந்து இந்த சமுதாயத்தை வந்து மாத்தணும். வாழ்க வளமுடன்பா. உங்க பேர் என்னங்க தம்பி? உங்க பேர் என்ன? ஆருஷ். ஆருஷ் பானு ஸ்ரீகாந்த். அதாவது குடும்பமே சேர்ந்து நமக்கு இயற்கை வாழ்வியல போதிக்குது. இதுவரை நீங்க இருந்தது போதும், இனியாவது இயற்கை சூழலுக்கு மாறுங்கன்னு என்ன சொல்லுவாங்க, அந்த பழனி மலையில இருக்க குருவுக்கு உபதேசம் செய்த, தந்தைக்கே உபதேசம் செய்த சின்ன பிள்ளையா நமக்கு ஆருஷ பார்க்கலாம். சிறப்பு. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து அருணாமா, பிகேஆர் கோஹோஸ்ட்ல இருக்கீங்கம்மா, பேசலாம். சித்ராமா, ஐயா பேசுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பானு அம்மா அவர்களுக்கும் அவர்களது தெய்வீக புதல்வனுக்கும் எனது முதற்கண் வாழ்த்துக்கள். அம்மா, நீங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய உரை நம்ம ஸ்லோ டவுன் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் நீங்க உங்களுடைய இதை ஆரம்பிச்சீங்க. வேகத்தில் இருந்து அம்மாவுடைய வீடியோ தெரியல, அம்மா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆருஷ், அம்மா நான் என்னுடைய ஆடியோ கேட்குது இல்லையா? கேக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்க ஸ்லோ டவுன் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க.
வேகத்திலிருந்து குறைய வேண்டும் என்று. ஆனால் இன்றைய சமுதாயம் வேகத்தை நோக்கி ஓடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, வேகமாக ஓடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும், வாழ்க்கையிலும் வேகம், உணவிலும் வேகம், அதான் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லி அது எல்லாத்துலேயும் வேகம். அதே போல மரணத்தின் வயதிலும் வேகம், சீக்கிரமாக இறந்து விட வேண்டும், அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. இப்போ பொதுவாக நம்ம ஆன்மீகத்தில் சொல்றோம், வேகம் கூடும்போது விவேகம் குறையும் என்று நம்ம ஆன்மீகத்தில் ஒரு அனுபவத்தில் நம்ம சொல்றோம். இப்போ இங்க வேகம் கூடுது, விவேகமும் கூடுது என்று சமுதாயம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ நீங்க சொல்றது, என்னுடைய அனுபவம், இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது வேகம் கூடுகிற போது விவேகம் எதை நோக்கி கூடுகிறது என்று சொன்னால், இயற்கைக்கு முரணான வாழ்க்கையை நோக்கி அது கூடுகிறது. ஆனால் இயல்பான வாழ்க்கையில் அந்த விவேகம் குறைகிறது. அதனாலதான் இன்னைக்கு வேகம் கூடினாலும் இவர்கள் எதற்காக அந்த வேகத்தை கூட்டினார்களோ அது யாருக்கும் கிடைக்கவில்லை. அந்த அகத்தில் இருக்கக்கூடிய நிறைவு யாருக்கும் கிடைக்கவில்லை. அப்ப விவேகம் எதை நோக்கி கூடுகிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அது தவறான வாழ்க்கையை நோக்கி அது கூடுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியா இருக்கு. இப்போ நீங்க கல்வி அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்ப கல்விங்கிறது வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வாழ்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்னதுல இருந்து நான் அதை ரெண்டா பிரிச்சுக்கிறேங்கம்மா. வாழ்க்கை என்பதற்கு ஒரு கல்வி வேண்டும், அந்த வாழ்க்கையில் வாழ்தல் என்பதற்கு ஒரு கல்வி வேண்டும் என்று நான் அதை பிரிச்சு பார்க்கணும்னு எனக்கு தோணுது. வாழ்க்கை என்பதற்கு கல்வி என்ன என்று சொன்னால், பொருளீட்டுதல் அப்படிங்கிற தொழில் கல்வி. வாழ்க்கை என்பதற்கு, வாழ்க்கைனா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள நாட்கள் தானே வாழ்க்கை. அதற்கு பொருளீட்டுதல் என்பது ஒரு கல்வி. அதில் வாழ்தல் என்பதற்கான கல்வி அது ஒழுக்க பழக்க அறிவும் இயற்கை தத்துவ அறிவும், இந்த ரெண்டும். ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்க்கை என்பதற்கான கல்வி மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. வாழ்தல் என்பதை வாழக்கூடிய மனிதர்களே இன்னைக்கு இல்லை. வாழ்க்கை இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறீங்கன்னா, நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்கிறீர்கள், யாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. அப்ப அந்த வாழ்தலுக்கான கல்வி இல்லை. சரி, அதே மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கூட கல்வியிலிருந்து நீங்களே அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய வீட்டு கல்வின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அந்த கல்வி, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கல்வியில என்னென்னலாம் மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நிறைய பெரிய லிஸ்ட் போடலாம். அதில் நான் ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் எனக்கு நீங்க சொன்னதை வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒன்று, ஹெல்த்துக்கு எடுத்து வெல்த்தை சம்பாதிக்கக்கூடிய கல்வி. அப்ப ஹெல்த்துக்கு எடுத்து வெல்த்து சம்பாதிப்பதற்கான கல்வி ஒன்று, நம்பர் 1 பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா, அடுத்தவர்களோடு கம்பேர் பண்ணி வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கல்வியில் அங்கு மாணவர்களுக்கு அது வந்து விடுகிறது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அங்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் இழந்து ஏக்கம் நிறைந்த வாழ்வாக மாற்றக்கூடிய கல்வியாக இருக்கிறது. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், போட்டி மனப்பான்மை நிறைந்த ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய கல்வியாக இருக்கிறது. 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், அதாவது பெருமைக்காகவும் இந்த பிறருக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான கல்வியாக இருக்கிறது. இந்த 5 பாயிண்ட் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்து கல்வியில மனிதனை கெடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தோன்றுகிறது. இன்னும் அதை யோசிச்சா நிறைய போயிட்டே இருக்கும். அதே போல ஆருஷ் சொல்லும்போது ஒரு 2 பாயிண்ட் அருமையா சொன்னான். அந்த உணவு பார்க்கும்போது அது சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னு அதை சொன்னான். அப்ப இன்னைக்கு குழந்தைகள் அதை விரும்புகிறது, ஆள் மனதிலிருந்து வந்த விஷயம் அது. அடுத்துதான் டேஸ்ட்ன்னு சொன்னான். நம்ம கூட இப்ப என்ன பண்றோம், ருசிக்காகத்தான் சாப்பிடுகிறது என்று சொன்னோம். ஆனா
இப்ப சொன்னதுல பார்க்கும்போது வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம இப்ப பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு அந்த டேஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை விட. அப்ப குழந்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிரியப்படுறாங்களோ அப்ப நல்ல விஷயத்தை நல்லபடியாக பிரசன்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைகளை மாற்றி விட முடியும் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலா அந்த பையன் திறந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளிலிருந்து நான் உணர்ந்து கொள்கிறேன். அப்ப நல்ல விஷயத்த, நல்ல உணவுகளை நாம் எப்படி அதை அதை எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம், தமிழ்ல எனக்கு சரியாவில்ல, அதை எப்படி அளவுபடுத்தி அதை அவர்கள் பார்க்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு கொடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ஒரு தடவை எங்களோட மீட்டிங்ல போய் சாப்பிட உட்காடுறோம். அப்போ ஒரு ஃபாரினர் வர்றாரு. அவர் வந்து உட்கார்ந்தோடனே அவர் என்ன ஆர்டர் பண்றாருன்னா பப்பையா அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. நம்ம பப்பாளியுமா அவர் பப்பையா அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து அப்படியே அதை பாதியை வெட்டி அதை அப்படியே மேலே ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி அப்படியே ஒரு தாமரை பூ மாதிரி கொண்டு வந்து ஒரு பிளேட்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் அப்படியே சும்மா அழகா கொண்டு வந்து அந்த வெறும் பப்பையா அதை அழகா வச்சுட்டு, நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அப்பயே அதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த அந்த ப்ரெசன்டேஷன் இப்போ இது என்ன ஆகுது, வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இந்த ஸ்டார் ஹோட்டல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கெட்டதுகளையே அப்படி ப்ரெசன்ட் பண்ணி பழகிட்டாங்க. ஆனா நல்லதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இந்த குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள். அப்ப அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன்ல நல்லதை கொடுக்கிறது அப்படிங்கிறது தேவைப்படுது. அதை இப்பொழுது உங்களுடைய உணவு முறையும் நமது படையல் சிவா அவர்களுடைய உணவு முறையும் அதை அற்புதமாக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்போ கூட அந்த தாமரை அந்த சீடு அப்படின்னு உங்க குழந்தை சொன்னதை கேட்டேன். இது மாதிரியான டிப்ஸ் எங்களுக்கு நிறைய கொடுத்தீங்கன்னா அந்த மக்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்க எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. என்னுடைய அப்சர்வேஷன் இது வரைக்கும் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கேங்கம்மா. இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உங்களது அந்த புதல்வன், அதாவது மகரி சொல்வார், கருவிலே திருவுடையார் என்று சொல்வார்கள், ஆர்எஸ் அவர்களுக்கு எனக்கு என்னுடைய முழுமையான இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். பின்னொரு காலத்தில் இந்த சமுதாயத்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகானாக அந்த குழந்தை வரும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. அம்மாட்ட நாம வந்து நேரடி வகுப்புக்காக கேட்டிருந்தேன். மே 2nd வீக் அம்மா சொல்லியிருக்காங்க படையல் சிவா ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஸோ அப்போ தம்பி ஆருஷ் வந்தாலும் சிறப்பா இருக்கும். நம்ம அதுக்கான கரெக்ட் டேட் அவங்களுக்கு ஒரு 1 வீக்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணிடலாம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா, நன்றி. அம்மா துவங்கலாம். வேற யாரும் கேள்வி கேட்க விரும்பினால் பேசலாம். சுருக்கமாக ஆருஷ் பேசுங்க. ஆருஷ் பேசுறாரு, கொஞ்சம் இருங்க. மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணலாம், கொஞ்சம் மைக் ப்ராப்ளமா இருக்கு. ஆருஷ் கிளியரா இல்லப்பா. ஆருஷ் பேசலாம். கிளியரா இல்ல, கொஞ்சம் கிட்டக்க வந்து பேசுங்க, மைக் கிட்ட. இப்போ கிளியரா இருக்குங்களா? இப்ப கேக்குதுமா, பேசலாம். இப்ப எப்படி அவங்க சொன்னாங்க, பப்பாயாவை வந்து அப்படியே அது பூ மாதிரி எடுத்துட்டு வந்து கட் பண்ணி டெக்கரேட் பண்ணி தராங்க. அது வந்து எங்க அம்மாவும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எல்லாம் போகும்போது
ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவாங்க. அவர்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா வீடியோவை கட் பண்ணிட்டு ஆடியோவில் மட்டும் பேச சொல்லுங்கம்மா. அதாங்க என் வீடியோ கட் பண்ணிட்டாங்க, ஆடியோக்கும் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஆருஷ் கொஞ்சம் பேசி பாருங்க, கிட்டக்க வந்து பேசும்போது சரியா கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஓகே, வீடியோ வேணா கட் பண்ணிடுங்க. அந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க, அதான் வேற ஆடியோ கேக்குது. இப்ப ஐயா வந்து சொன்ன பப்பாயா வந்து நம்ம கட் பண்ணி குடுக்கறதுனால நமக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணுது. அதே பப்பாயா தான் நம்ம வீட்லயும் கட் பண்ணி தரோம். ஆனா குழந்தைங்க வந்து பப்பாயாவா எனக்கு பிடிக்காது, அந்த பழம் நல்லாவே இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தர பப்பாயாவும் நம்ம வீட்டுல சாப்பிடுற பப்பாயாக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். எங்க அம்மா வந்து வெளியில இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் போனா கூட்டிட்டு போவாங்க. சோ ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மால வந்து இந்த குக்டு ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனை ஆகும். ஸோ அதனால ஃப்ரூட்ஸே சாப்பிடலாம்னு ஃப்ரூட்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம் எப்பவுமே. அவங்க கிட்ட சாப்பிடுற ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப வர்ஸ்டா இருக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் எடுத்துட்டு வருவோம், நல்லா டேஸ்டியா இருக்கும். பட் ஆனா 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி அது இது அப்படின்னு சாப்பிடுவோம், நல்லாவே இருக்காது. அது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ. அதுவும் எங்க அம்மாவுக்கு என்ன கோவம்னா அதை ஐஸ்ல வைக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து ப்ராப்ளமா இருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. ஆனா நம்ம வீட்லயே வளர்த்து அந்த பப்பாயா வந்து கட் பண்ணி சாப்பிடும் போது அதோட சுவையும் அப்படி. பட் ஆனா என்ன பண்றது, நிறைய பேருக்கு எனக்கு பப்பாயாவே பிடிக்காது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கட் பண்ணி கொடுத்த மாதிரியே நம்மளும் கட் பண்ணி கொடுத்துட்டா இதாயிடும் இல்லைங்களா? கரெக்டுங்களா? மிகச்சரியான ரொம்ப கரெக்டுப்பா, பர்ஃபெக்ட். பிரசன்டேஷன் தான், வே ஆஃப் பிரசன்டேஷன் தான் எப்பவுமே. ஆமா, நம்மளால பண்ண முடியாதுங்களா? அவங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்களும் வீட்டுல இருக்காங்க, அவங்களே கட் பண்றாங்கன்னா நம்மளாலையும் கட் பண்ண முடியும் இல்லைங்களா? சிறப்பா செய்யலாம். ஆமா, நன்றி நன்றி அதனால நன்றி. இந்த படையல் ஸ்டால்ல கூட குழந்தைங்க வருவாங்க, வந்துட்டு ஆடியோ கேட்கலப்பா. ஆடியோ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஐயா இந்த வகுப்பு மீண்டும் தொடரலாம் சொல்லியிருக்காங்க அம்மா அவங்களோட. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்காங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க அப்படியே போயிட்டீங்க ஸ்ப்ரவுட்ஸ் தான் இருக்குன்னு பாத்துட்டு. பட் ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ட்ரை கொடுத்தீங்க. நீங்க ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு என்ன தெரியுது, இதுவும் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. கரெக்டுங்களா? வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ஏன்னா நிறைய பேரு பாத்துட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. அத தெரிஞ்சுக்கிட்டு அத சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்கா இல்ல நன்றாக இல்லைன்னா தான் அவங்க வந்து சொல்ல முடியும். அவங்க கண்ணால பார்த்து டேஸ்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ நம்ம இப்ப நேரடி வகுப்பு இப்ப நம்ம ஒரு அரேஞ்ச் பண்ணலான் இருக்கோம். அப்படி வகுப்பு அரேஞ்ச் பண்றப்ப கூட இப்ப பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அதை விட குழந்தைகளுக்கு எப்படி அந்த உணவை கொடுப்பதுங்கிறத அங்க நம்ம நேரடி வகுப்புல மக்கள் அதைத்தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு என் மனசு தோணுது. ஏன்னா இன்னைக்கு தேவை அதுவாக இருக்கிறது. அப்ப நம்ம அந்த மாதிரி அந்த அந்த அதை எப்படி அப்படிங்கிறத நேரடி வகுப்புல நம்ம பயிற்சியாக கொடுத்தோம்னா வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் ஆர்எஸ் அவர்களை நான் நேரில் சந்திக்க அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் விரைவில் செய்வோம். உங்களை நாங்கள் நேரில் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம் தம்பி. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். செல்ல குழந்தைய ஆருஷுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமா நன்மணி ஐயாவே அவங்கள வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ May 2nd வீக் நம்ம நேரில் சந்திப்போம், சாட்டர்டே ஆர் சண்டே.
நான் படையல் சிவா ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிட்டு நாங்க டேட் புக் பண்ணிடுறோம். நிச்சயமாக உங்களுடைய வருகை நாங்க மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம். ஏன்னா சுவாமிநாதனுக்கு பாடம் சொன்ன சின்ன குழந்தை சுவாமிநாதனாகத்தான் நாங்க உங்களை பார்க்கிறோம். இன்றைய வளர்ந்து வரும் தலைமுறைக்கு உங்களுடைய சேவை மிகச் சிறந்ததாக இருக்கும், அதை நம்புகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். ஆமா, நிறைவு செய்யலாமா? என்னன்னா உங்களுடைய இதுவும் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. அவங்க இப்ப ஈஷா சென்டர்ல ஒரு ப்ரோக்ராமுக்கு நடுவுல நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க. அடுத்து இந்த வகுப்பு தொடரும். அப்போ நம்முடைய கேள்வி பதில் நிகழ்வை வைத்துக் கொள்ளலாம். கேள்வி ஏதாவது எழுந்தா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்பில் தொடரும். இப்ப ரொம்ப பல இக்கட்டான சூழலுக்கு, அதாவது நேரடி வகுப்பு அங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக இந்த ஒரு நல்ல புரிதலை இந்த குழந்தை ஆருஷ் நமக்காக வழங்கியுள்ளார். மிகச் சிறப்பு, வாழ்த்துவோம். இந்த சிறந்ததொரு நிகழ்வினை அம்மா நிறைவா ஏதாவது 2 நிமிஷம் பேசணும்னா அம்மா பேசட்டுங்கம்மா. பானுமா ஏதாவது சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஆன்ட்டி. அம்மா வந்து இப்போ ஒரு கால்ல இருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துருவாங்க. நீங்க பேசுங்க, அது வரைக்கும் உங்களோட மழலையை நாங்க கேட்கணும். ஆமா, அந்த பிரசன்டேஷன், வே ஆஃப் பிரசன்டேஷன் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல உங்களோட தம்பி, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க எப்படி இளமை காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எப்படி எல்லாம் உங்க அப்பா அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்ற உங்க லைஃப் ஸ்டைல். நான் வந்து எனக்கு சின்ன வயசுல எல்லாம் எங்க அம்மாவும் என்ன நிறைய கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்படுவேன் சின்னப்போ. நான் பெங்களூர்ல இருக்கும் போது அப்போ வந்து நான் வந்து மெக்டொனால்ட்ஸ், பீட்சா ஹட், டாமினோன்ஸ் இந்த மாதிரிலாம் போக ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா நான் சாப்பிடும் போது எங்க அம்மாவும் என்னோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. அத சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவால வந்து சாப்பிட முடியாது. பட் இருந்தாலும் எனக்காக அவங்க வந்து என்னோட சேர்ந்து சாப்பிடணும், அதுக்காகவே எங்க அம்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப வயிறு வலிக்கும். அப்ப எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆருஷ் பாத்தியா, அம்மாக்கு நீ வந்து நீ இங்கெல்லாம் கூட்டிட்டு போனதுனால அம்மாக்கு வந்து வயிறுலாம் வலிக்குது பாத்தியா, இது வேணுமாண்டா, நம்ம அம்மா நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சோ இனிமே நம்ம கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் தோணுச்சு, ஐயோ எனக்கும் சம்டைம்ஸ் அழகெல்லாம் வரும் அப்போ சின்னப்போ. எங்க அம்மாக்கு வயிறு வலிக்குது அப்படின்லாம். சோ நானும் அப்போ கொஞ்சம் யோசிச்சேன், எதுக்கு சும்மா வெளியில போயிட்டு சாப்பிடணும், வீட்லயே சாப்பிடலாம். அப்போ எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நானே எனக்கு சமைக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் தரும்போது நான் 6 வயசு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வந்து சப்பாத்தி சுட்டு கொடுத்தேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்போ வந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் இங்க சப்பாத்தியும் செய்வேன், அதுக்கப்புறமா எங்க அம்மா வந்து எனக்காக நான் பீட்சா ஆசைப்படுவேன்னு சொல்லிட்டு தோசையில கொஞ்சம் தக்காளி போட்டு கொடுத்தாங்க. அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, வாவ் நீங்க செய்யற பீட்சாவே நான் இனிமே சாப்பிடுறேன் அப்படின்னு இப்படியே மெதுவா வந்துட்டோம். அதுக்கப்புறமா வெறும் காய்கறிகள் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. பாட்டில் கார்டு, நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறமா சுட்டு சாப்பிடுவோம். எங்க அப்பா வந்து வீட்டுல இல்லாத போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ராக்கெட் ஸ்டவ் அடுப்பு அப்படின்னு இருந்தது. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, அது பாட்டுக்கு அப்படியே எரிய வைப்பாங்க. ரொம்ப பெருசா வரும் நெருப்பு, அப்படியே கிட்டத்தட்ட செவரை ரீச் பண்ணிடும். பட் ஆனா செவர் ரீச் பண்ணாது. சோ அதுல வந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, 2-3 உருளைக்கிழங்கு போட்டுருவாங்க. அந்த உருளைக்கிழங்கு சுட்டு வெளியில எடுத்ததும் அதை எடுத்து உரிச்சு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்னு ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அதேதான். சோ என்ன பண்ணுவாங்க, அதையும் இதையும் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த கடையில கிடைக்கிற பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருந்தது டேஸ்ட். எனக்கு அதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். அந்த நெருப்பை வேடிக்கை பாக்குறதும் பிடிக்கும், நேரம் இந்த பொட்டேட்டோ சாப்பிடுறதும் பிடிக்கும். அதுக்கப்புறமா மெதுவா தெரியுது பொட்டேட்டோவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதுல வந்து அதுவும் ஜெனட்டிக்லி மாடிஃபைடுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா வந்து நான் கிழங்கு, இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு, கிழங்கு, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரி நிறைய கிழங்குல எங்க அம்மா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஒரு டிஷ்ஷஸா. சோ அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கண்டினியூ ஆச்சு.
மெதுவா காய்கறி சாப்பிட்டேன். ஸோ இப்படிதான் போச்சு எனக்கு. அம்மா வாழ்க வளமுடன். பானு அம்மா, நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம். கண்டிப்பாங்கம்மா. இன்னைக்கு நிறைய பண்ணிக்கலாமா? ஓகேம்மா, நீங்க ஒரு 2-3 வார்த்தை சொல்லிடுங்க, நிறைய பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. கண்டிப்பா ஆறு சொன்ன மாதிரி அவன் கேட்கறதுக்காக நாங்க போயிருந்தாங்கம்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவனுக்கு அவன் ஏன் அது மாதிரி கேட்டான் அப்படின்றது அப்புறமா தான் புரிஞ்சது. ஸோ அப்புறம் சேர்ந்து வெளியில போய் அந்த இடத்துக்கு போய் சாப்பிடுறது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஸ் அ மதர் வந்து நான் பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது பார்த்த மாதிரி வேகமா சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் கூட இருந்து நானும் ஸ்ரீகாந்தமே எடுத்துக்கிட்டோம். இட் டுக் டைம். அந்த ஒரு டைம் எடுத்துட்டு நாங்க கூட ஒன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இந்த உணவு முறையில பயணிச்சது வந்து கண்டிப்பா அது ஒரு அடுத்த பகிர்வுல டீட்டெயில்டாவே கண்டிப்பா அதை கொண்டு போகணும். அது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. இந்த ஒரு ஜேர்னி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்குமே கை கொடுக்கும். ஏன்னா அஸ் அ ஃபேமிலி எப்படி நாங்க வந்து இந்த ஃபுட் ஜேர்னியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து நானு, அம்மா, அப்பா, மாமியார் எல்லாருமே சேர்ந்து, அதாவது வீட்டுல இருக்கிறவங்க மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே இப்ப எப்படி இத ஃபாலோ பண்றாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி இதை பாக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்வுல டீட்டெயிலாவே பகிர்ந்துக்கோங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே ஈஸியா நீங்க எடுத்துட்டு போகலாம். நன்றிம்மா, மிக்க நன்றி. வாழ்க அம்மா வளமுடன். அம்மா நன்றி அம்மா, நன்றி. விரைவில் நாம வந்து அந்த நேரடி வகுப்புக்கு நாங்க அதை ஏற்பாடு பண்றோம். அதை சென்னை மக்களுக்கு ஒரு நல்ல அதாவது ரொம்ப எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது சென்னை மக்களில் யாருக்கு அந்த கொடுப்பனை இருக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கும். இதை நல்லபடியாக அதை நடத்தி கொடுப்போம் என்ற ஒரு ஆர்வம் இன்று உங்களது புதல்வன் பேச்சிலிருந்து எங்களுக்கு அந்த ஒரு வேகம் கிடைத்திருக்கிறது. எங்களது அறக்கட்டளையின் முதல் நிகழ்ச்சி உங்களுடைய நிகழ்ச்சியாக இருப்பதில் நான் உண்மையிலே பெருமை கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. மிக்க நன்றிம்மா. ஆருஷ்க்கு இன்னைக்கு பானு ஸ்ரீகாந்த் அதை விட ஆருஷ் பானு ஸ்ரீகாந்த் ப்ரோக்ராம் தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு நிறைவா இருந்தது. ஏன்னா இப்ப இந்த சென்னை மக்கள் இதை நோக்கித்தான் இருக்கிறார்கள். எதற்காக ஓடுகிறோம் என்றே தெரியாமல் தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து கொண்டு ஓடிக்கொண்டோம் இருப்பது. அதற்கான ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக ஆருஷோட ஸ்பீச் இன்னைக்கு அமைஞ்சது. விரைவில் நம் நேரடி வகுப்பிலும் சந்திப்போம். நிறைவு செய்து கொள்ளாமா. மிக பல அற்புதமான விஷயங்கள். ஏன்னா நமக்கு பேசிக்கே இதுதானே. நீங்க கருவில திருவுடைய குழந்தையாக வந்த ஆருஷே எப்படின்னா, அவன் அடுத்து இந்த என்ன சொல்றது, இந்த வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு அவர் அளிக்கக்கூடிய பல நல்ல ஒரு புரிதல், இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை, அடுத்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஆருஷுக்கு வாழ்த்துக்கள். விரைவில் இணைந்து பயணிப்போம். இந்த பயணம் தொடரும். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். எல்லோரும் தவநிலையில் இருந்து அம்மா அவர்களையும் குழந்தை ஆருஷையும் வாழ்த்தி விடலாம். குழந்தை ஆருஷ் பானு ஸ்ரீகாந்த் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை நின்று வழி நடத்தி செல்லட்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகா அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நேரடி வகுப்பு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் நிறைவு அடைகிறது. அந்த ஒரு முக்கியமான சூழலில் இருந்து நமக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்த குடும்பத்தோடு நமக்கு வந்து ஒரு சேவையை, உண்மையான சேவை இது, நடத்தி கொடுத்த ஆருஷ் பானு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. சில அறிவிப்புகள். நாளை காலை அதிகாலை தவம், நாளை மாலை ஞாயிறு என்பதால் விடுமுறை.
வாழ்க வளமுடன். அடுத்து புத்தக கலந்தாய்வு நிகழ்வில் பங்கு பெற விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய பெயரை பதிவிடலாம். பாகம் 1 மீண்டும் துவங்க இருக்கிறது. அதற்கான எண் குரூப்பில் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. 4 to 5 மணிக்குள் நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவிடலாம். எந்த ஒரு சாப்டர் அரை மணி நேரம் பேசக்கூடியதாக இருக்கும். அதற்கான விளக்கத்தை நன்மணி ஐயா அவர்கள் வழங்குவார்கள். உலக நல வாழ்த்து. தியானமே யோகம், யோகமே ஞானம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை உண்மையான நிலையில் எடுத்துரைக்கவே இந்த தமிழ் ஆனந்த யோகம் உங்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. இதற்காக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் தமிழ் ஆனந்த யோகத்தினை பகிர்ந்து குரு சேவை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.